இங்க ஸ்கூல்ல படிக்கிற ஒரு பையன் எல்லா சப்ஜெக்டும் 80க்கு மேல மார்க் எடுக்கிறான். ஆனா அவனால மேக்ஸ்ல மட்டும் மார்க் எடுக்க முடியல. ஜீரோக்கு மதிப்பு கிடையாது. ஆனா ஒண்ணுக்கு பக்கத்துல 2 ஜீரோ போட்டா எப்படி 100 ஆகும் அப்படின்ட்டு அவங்க மேக்ஸ் டீச்சர் கிட்டே கேள்வி கேட்கிறான். இதனால அந்த டீச்சருக்கு இவனுக்கு எப்படி பாடம் நடத்துறதுனே தெரியல. இந்த நேரத்துல தான் அந்த ஸ்கூலுக்கு புதுசா ஒரு மேக்ஸ் டீச்சர் வராங்க. இவரு மேக்ஸ்ல பசங்க எடுக்கிற மார்க் வச்சுதான் பேர் சொல்லி கூப்பிடுவாரு. இந்த குட்டி பையன் ஜீரோ மார்க் எடுத்திருக்கான் அப்படின்றதுனால எல்லாரும் முன்னாடியும் இந்த பையனை ஜீரோ ஜீரோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த பையனை 8வது போகாம 7வதுலயே ஃபெயில் பண்ணி வைக்கிறாரு. இதனால ஒரு பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இந்த பையன் என்ன பண்றான், அவர் போட்டிருக்க கண்ணாடி எடுத்து பதுக்கி வைக்கிறான். இதனால ஒரு வண்டி ஓட்ட தெரியாம போட்டி கீழே விழுந்து கைய புடைச்சிக்கிறாரு. இது தெரிஞ்சதும் பிரின்சிபால் அந்த பையனோட அம்மா அப்பா கிட்ட சொல்லி சத்தம் போட அவங்க அப்பா என்ன பண்ற தான் பையனை அடிச்சிடறாரு. இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன்ட்டு வீட்டை விட்டு போடி போறான். ஒரு லாயர் மூலமா அவனை கண்டுபிடிச்சு அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. அப்பதான் அவங்க அப்பா கேக்குறாங்க, என் பையனுக்கு நீங்க கணக்கு சொல்லி தர முடியுமான்னு சொல்ல, அதுக்கு அந்த லாயர் என்ன சொல்றாங்க, என்னை விட நீங்க சூப்பரா சொல்லி தர முடியும் அப்படின்ட்டு அவங்க பையனுக்கு பத்தி அவங்க அம்மாவுக்கு அந்த லாயர் அந்த கணக்கு பாடத்தை எடுக்கிறாங்க. அதை அவங்க அம்மா தான் பையனுக்கு சொல்லி கொடுத்து அவனை கணக்குல பாஸ் பண்ண வைக்கிறாங்க.